காதலை கொண்டாடும் அனைத்துள்ளங்களுக்கும் மெஹிராவின் காதல் வணக்கம். வாருங்கள் காதலை கொண்டாடி தீர்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகிற உரையாடல். அந்த உரையாடல் எப்படி ஒரு மகிழ்வானதாக மாறுது அப்படின்னு பார்ப்போம். மனைவி ஒரு நாள் தன் கணவனுக்கு பிடித்த மீன் குழம்பை சமைத்து வைக்கிறாள். இன்று எப்படியும் பாராட்டு வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாள். தெரு முழுதும் மீன் குழம்பு வாசனை. கணவன் வந்ததும் வேகமாக சாப்பிட அமர சொன்னாள். மனைவி உணவை பரிமாறினாள். என்னங்க, குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனாலும் எங்கள் அம்மா கைப்பக்குவம் உனக்கு இல்லை. எங்கள் அம்மா வைப்பாங்க பாரு மீன் குழம்பு, தெருவே மணக்கும். அப்பப்பா, ருசி சூப்பராக இருக்கும் சொல்லிக்கொண்டே எழுந்தார். மனைவிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. தன் கணவன் குழம்பின் ருசியை பாராட்டாததை நினைத்து எப்போ பாரு அம்மா அம்மான்னு அவர் அம்மாவைத்தான் தூக்கி வச்சு பேசுவார் என்று முணுமுணுத்தாள். அப்போது அவளுடைய மகன் சாப்பிட்டு வந்தான். மகன் ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு அம்மாவை பாராட்ட ஆரம்பித்தான். அம்மா சூப்பர்மா, எப்படிம்மா இப்படி சமைக்கிறீங்க? தெருவே மணக்குது. உங்கள் அளவுக்கு யாராலையும் மீன் குழம்பு வைக்கவே முடியாதம்மா அப்படின்னு பாராட்டினான். அவளுக்கு புரிந்தது, ஒரு மகன் யார் கையில் உணவு உண்டாலும் தன் தாயின் சமையலைத்தான் அதிகம் பாராட்டுவான் என்று. நம் மகனும் அம்மா அம்மா என்றுதானே உயர்த்தி பேசுகிறான். மகன் பேசுவது தவறில்லை என்றால் கணவன் பேசியதும் தவறில்லை என்று புரிந்து கொண்டாள். கணவனை புரிந்து கொள்ளும் ஒரு மனைவி இருந்தால் அவளும் அம்மாதான் அந்த கணவனுக்கு. நான் உங்கள் மெஹிரா. காதல் வணக்கம்.